அன்பர்களே, 15ஆம் நூற்றாண்டிலே பிறவியிலேயே பார்வை இழந்த தொண்டை நாட்டு தமிழ் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அவருடைய பெயர் அந்தக கவி வீரராகவ முதலியார். பிறவியிலேயே பார்வை இழந்ததால் அந்தக கவி குருடராகிய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் எல்லோராலும். கேள்வி ஞானத்தின் மூலமே கல்வி கற்று தனது முதுகிலே எழுத்துக்களை எழுதச் சொல்லி பயிற்சி பெற்று பெரும் புலவரானார். மற்றவர் மனதை உணர்ந்து பாடும் கண்ட சுத்தி என்கின்ற ஞானத்தை இவர் பெற்றார். தொண்டை நாடு காஞ்சிபுரம் அருகிலே பூதூரை சேர்ந்த வடுகநாத முதலியாருக்கு மகனாக 15ஆம் நூற்றாண்டிலே இவர் பிறந்தார். பிறந்தது பூதூராக இருந்தாலும் பக்கத்திலே பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்தவர். 7,000 கோடி எழுதாது தன் மனத்து எழுதி படித்த விரகர் என்று இவரின் ஞாபகத்தில் வைத்து செய்யுள் பாடும் திறமையை மற்ற எல்லோரும் போற்றி புகழ்வார்கள். எடுத்துக்காட்டாக இவர் இயற்றிய ஒரு பாடலை பார்ப்போம். சீர்காழியிலே ராமன் என்கின்ற ஒரு பாணன் செல்வ செழிப்போடு வாழ்கிறார். அவர் எல்லோருக்கும் கொடுப்பதில் வள்ளல். எனவே அவரை சென்று பார்த்து பாடி பரிசு வாங்கி வருகிறேன் என்று சென்றால் ஒரு ஏழை பாணன். அப்படி சென்றவருக்கு பரிசும் விருந்தும் கிடைக்கும் என்று பார்த்தால் ஒரு பெரிய யானையை கொடுத்து விடுகிறார் வள்ளல். அதை பார்த்து தனக்கே சோறில்லை, இந்த யானைக்கு எங்கே சோறு போடுவேன் என்று நினைத்து வருந்தி கொண்டே வீட்டுக்கு அந்த யானை அழைத்து வருகிறார். வீட்டிற்கு வந்தவுடன் பாணினி என்கின்ற பாணனுடைய மனைவி என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்கும்போது சிலேடையாக ஒரு பாடல் பாடுகின்றார். சிலேடை பாடல் என்பதால் அவள் வேறு மாறி பொருள் புரிந்து கொள்கிறாள். புலவர் கலபம் என்கிறார். கலபம் என்ற சொல் யானை சந்தனம் ரெண்டும் குறிக்கும். எனவே மனைவி சந்தனம் என்று நினைத்துக் கொண்டு பூசிக்கொள் என்கிறார். யானையை மா தங்கம் என்கிறாள். நிறைய தங்கம் கிடைத்து விட்டதா, நாம் வாழ்ந்தோம் என்கிறாள். புலவர் வேழம் என்கிறாள். வேழம் என்றால் கரும்பையும் குறிக்கும். மனைவி தின்னும் என்றால். புலவர் பகடு என்கிறாள். யானையும் குறிக்கும், எருதையும் குறிக்கும். பரவாயில்ல, நம்ம ஏழு போட்டி ஒழுவு செய்யலாம் என்கிறாள். கம்பமா என்கிறாள். கம்பமா என்றால் யானையும் குறிக்கும், கம்பு மாவையும் குறிக்கும். பரவாயில்ல களி செய்து சாப்பிடலாம் என்கிறாள் பாணி. நிறைவாக புலவர் கைமா என்கின்றார். மனைவி நமக்கே உணவில்லாதபோது யானைக்கு உணவு வழங்குவது எப்படி என்று எண்ணி கலங்கினாள். சிலேடை பாடல் எப்படி? ஒரு முறை இலங்கை செல்கிறார். கண்ணில்லாத இந்த அந்தக கவியை மன்னன் காணக்கூடாது என்று அங்கிருக்கின்ற புலவர்கள் மன்னனுக்கும் அந்தக கவிக்கும் நடுவிலே ஒரு திரையை போடுகிறார்கள். உடனே அந்தக கவிக்குடன் வந்திருந்த அவருடைய சீடர் எப்படியாவது குருநாதருக்கு சொல்லிவிட வேண்டும் என்று சிவசிதம்பரம் என்கின்றார். உடனே அந்தக கவி மணக்கண்ணால் காண்கிறார் திரை போட்டிருப்பதை. உடனே மன்னா, எனக்கு தான் 2 கண்ணும் இல்லை, தங்களுக்குமா கண்ணில்லை என்று சொல்ல மன்னனும் புலவர்கள் வெட்கி திரை எடுக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற திருக்குறளின்படி வாழ்ந்திருக்கின்றார் அந்த கவி. நாமும் முயற்சித்து தோன்றி புகழோடு வாழலாமே.